இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அட கடவுளே, இன்னைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே இருக்கே. இவன் அப்பா எங்க போனாரு? ரொம்ப லேட் ஆயிடுச்சே. ஆயுஷ்க்கு ஜுரம் அதிகமா இருக்கு. இவர் எங்க போனாருன்னு தெரியல. ஆயுஷ்க்கு ஜுரம் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா டாக்டர் கிட்ட கூட்டு போறதை விட்டுட்டு பார்க்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு அப்பனா? உன் அம்மா வேலையை குறைச்சிட்டு புருஷ சேவையை ஆரம்பி. நான் ஏற்கனவே செம மூட்ல வந்திருக்கேன். வாட்ச் எல்லாம் பக்கத்துல வா. என்ன விடுங்க. என்னடி ஓவரா போற? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? குழந்தைக்கு ஜுரத்துல துடிச்சிட்டு இருக்கத பாக்கல? இந்த நேரத்துல எப்படி எல்லாம் பண்றது? சீ. இங்க பாருங்க, ப்ளீஸ் சீக்கிரமா நீங்க ஆயிஷாவை டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. இல்லனா நான் மோகன் அண்ணாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும். நான் மோகன் அண்ணாவுக்கே ஃபோன் பண்ணிடுறேன். அவரே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. உன்னால எதுவும் முடியாது. மோகன் எப்ப பார்த்தாலும் என்னடி? நான் உன் புருஷன்டி. புருஷன் கடவுளுக்கு சமம், புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதான் நீ செய்யணும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப பண்ணுவேன். என் குழந்தைய டாக்டர் கிட்ட இப்ப கூட்டு போகணும். வேற எதையும் நான் செய்ய மாட்டேன். அட கடவுளே, ஆயுஷ்க்கு இப்ப இன்னும் ஜுரம் அதிகமாயிட்டே இருக்கு. போன் அவசரத்துல போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறது? கடவுளே. என்னாச்சுமா? ஏன் ரொம்ப கவலையா இருக்க? உன்னை எங்கேயாவது டிராப் பண்ணணுமா? ஏன் குழந்தைக்கு ஜுரம் அதிகமா இருக்கு. இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் இருக்கேன் இல்லம்மா, உன்னை ஹாஸ்பிட்டல்ல விட்டுடுறேன். வா, குடு, குழந்தைய என்கிட்ட குடு. வாடா என் செல்ல குட்டி. வா. வண்டியாடா. ஐயோ ஐயோ, என் குழந்தை. ஆயுஷ் 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 ஆயுஷ். ஆயுஷ் தான் உன்னோட பேரா? ரொம்ப அழகான பேரு. இன்னைக்கு நீ என் கூடவே இரு. ஏய் வாடி, வா. வாங்கறல என்ன பாக்குற? உள்ள வா. இது என்ன இடம்? ஏய் வா. என் குழந்தை எங்க? வா. என் குழந்தை வா. விடு. வாங்கறல வாயை மூடிட்டு வா. ஏய் ஏன்டா அவனை அடிக்கிற? இல்லண்ணே, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? போக மாட்டேன்றான். தலையிலே 2 போடுறான். ஏய் வா. வாடி. ஓ ஆயுஷ் ஆயுஷ் வாடி. ஆயுஷ் ஏய் ஆயுஷ் ஆயுஷ். ஓ, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். குழந்தை வேணுமா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேனோ அதன்படி செஞ்சா தரேன். அடியே ரசியா, ஏ ரசியா. என்னம்மா? இந்தாடி உள்ள தூக்கு. ஐயோ ஐயோ, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் இன்னும் எதுவும் சாப்பிடல. கவலைப்படாத, ஆயுஷ். அவனுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் குடுத்துட்டேன். எதுக்கு கத்துற? இனிமே அவன் என் கூட தான் இருப்பான், சரியா? இப்ப தொழில பத்தி பேசணும், அதுதான் சரி. பாருமா, உன்னோட வேலை சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும். ராத்திரில நீ எத்தனை கஸ்டமரை பாத்துக்கிறியோ, காலையில 8:30 மணி நேரம் குழந்தை உன் கூட இருப்பான். என்ன புரிஞ்சுதா? எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். நான் எதையும் செய்ய விரும்பல. எனக்கு என் குழந்தை மட்டும் தான் வேணும். இல்லனா நான் போலீஸ் கிட்ட போயிடுவேன். எடேய், இந்த வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களோட ராஜ்யம் தான். இங்க போலீஸும் உள்ள வராது, நல்லவன் எவனும் வரமாட்டான். தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியில நீயே பார்த்தல. அடனே சும்மா இருடா. நீங்களே சொல்லுங்க. என்ன டோனோ டோனோன்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு புத்திசாலி, எல்லாம் அவளுக்கு தெரியும்.
இங்க இருந்து தப்பிச்சு ஓடினா அவன் 2வது சாவா, அதுக்கு முன்னாடி இவன் குழந்தை சுத்துறோம், அது தெரியும். ரஷ்யா, ஏ ரஷ்யா, ரஷ்யா என்னம்மா? இவளை ரெடி பண்ணு பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னையில இருந்து உன்னோட பேரு சோஃபியா. நல்லா இருக்குல்ல? போய் ரெடி பண்ண. நியத்தி எங்க? ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்க. சொல்றியா இல்ல? அவ எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? உன் வீட்டுக்கு தான் நேற்று ராத்திரி கோயில் தூக்கிட்டு வந்தா. நியத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. நீ அவகிட்ட எப்படி நடந்துக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா. அதோட ஆயுஷ்க்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. நீ என் தங்கச்சியையும் அவ குழந்தையும் என்ன பண்ண சொல்லு. நீ என் பொண்டாட்டி குழந்தை என்ன பண்ணன்னு முதல்ல சொல்லு. நடு ராத்திரி 12 மணிக்கு அவ உன் வீட்டுக்கு தான் வந்தா. நல்லவேளை இன்ஸ்பெக்டர் சார் நீங்க வந்தீங்க. சார், என் தங்கச்சியை 2 நாளா காணோம் சார். அதோட கடைசி என் தங்கச்சி கிட்ட பேசும்போது இந்த ஆள் ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொன்னா சார். அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார். சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் இவங்கிட்ட கேளுங்க. என் தங்கச்சி அவ குழந்தைய எங்கன்னு கேளுங்க. சார் நான் எதுவும் செய்யல. என் பொண்டாட்டி குழந்தை இவன் வீட்டுக்கு தான் சார் போனாங்க. அவ போகும்போது போன் கூட இங்கே விட்டுட்டு போயிட்டா சார். உங்க மனைவியும் உடம்பு சரியில்லாத குழந்தையும் எப்படி இருக்காங்கன்னு கேட்க கூட உன்னால முடியல. சார் இதுல கேட்கறதுக்கு என்ன சார் இருக்கு? அவங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போனா. சார், சார் கண்டிப்பா இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கா சார். இவனை இழுத்துட்டு போங்க. சார், சார் நான் எதுவும் செய்யல சார். சார் நான் எதுவும் செய்யல சார். சார் என்ன ஏன் கூட்டிட்டு போறீங்க சார்? நான் சொல்றேன்ல சார், கேளுங்க. நான் எதுவும் செய்யல சார். சார் என்ன நம்புங்க. நியத்தி, என் தங்கச்சி எங்க இருக்கானே தெரியலையே. இங்க பா ராஜுன, மீனா பஜார்ல புது சரக்கு வந்திருக்கு. அதை எப்பவும் போல உங்களை வச்சு தான் ரிப்பன் கட்டிங் பண்ண போறோம். அட உள்ள வந்து பாருங்க. ஏ சோஃபியா, ராஜு சார் நம்மளோட விஐபி கஸ்டமர், புரியுதா? இவரை சந்தோஷமா வச்சுக்கணும், புரியுதா? குழந்தை ஞாபகம் இருக்குல்ல? ராஜு சார் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் அப்படிப்பட்டவே இல்ல. என்னை கட்டாயப்படுத்தி இப்படி எல்லாம் சேவிக்கிறாங்க. இவங்க என்ன கிட்னாப் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. என்னுடைய குழந்தையும். இஷ்டப்பட்டு வந்தியோ இல்ல கஷ்டப்பட்டு வந்தியோ, ரெண்டும் ஒண்ணுதான். மத்தபடி உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அந்த ராஜு சார் இருக்காரே, அவர் என்னோட ரெகுலர் கஸ்டமர். நீ அந்த ஆளையே அரைஞ்சிட்டல, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். வா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்க. ஆயுஷ் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அஸ்லாம், இவளை கட்டி போடு. வாடி அம்மா, வாடி அம்மா என்ன பண்ணிடாதீங்கம்மா. வாடி. நான் அம்மா வேணா அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, வாயை மூடு. வேணா அண்ணா, என்ன ஏய், விட்டுருங்க வாயை அண்ணா, மூடு. ப்ளீஸ் அண்ணா, வேணா அண்ணா, கட்டாதீங்கண்ணா, வேணா அண்ணா. ஓ, அம்மா, அம்மா என் குழந்தை ஒண்ணு பண்ணாதீங்கம்மா. அம்மா விட்டுருங்க. ஓ, விற்கக்கூடிய பொருளை இப்படி காயப்படுத்த கூடாது. இப்ப உன் குழந்தை உன் கண்ணு முன்னாடியே அழுவான். உன்னால அவனுக்கு பால் கொடுக்க முடியாது. அப்ப உனக்கு செமையா வலிக்கும், காயமே இல்லாம. அம்மா நீங்க ஒரு பொம்பளையா இருந்துட்டு எப்படி இப்படி எல்லாம் செய்றீங்க? அட, இதுவரைக்கும் நீ கேள்விப்பட்டதே இல்லையாமா? ஒரு பொம்பளை தான் இன்னொரு பொம்பளையோட எதிரி, சரியா? அக்கா தான் உன்னோட எதிரி, சரிதானே? போலாமாக்கா? ஐயோ அம்மா, அண்ணா யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்கல. என் குழந்தை பசியோட இருக்கான். அவனுக்கு யாராவது வந்து பால் கொடுக்கல. அம்மா
அம்மா, குழந்தைக்கு பால் கொண்டு வந்ததுக்கு நன்றி. அதை அவனுக்கு கொடுத்துருங்கம்மா. அக்கா எனக்கும் பசிக்குது. பசிக்குதா? ம், இந்த தேங்க்யூ. ம். போலாமாக்கா? ஆ வாங்க. மாம அடிச்சாரோ மல்லிகப்பூ செண்டாலே, மாம அடிச்சாரோ மல்லிகப்பூ செண்டாலே, மன்னவனே அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ, மன்னவனே அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரிராரோ ஆராரோ. சார், என்னை கூப்பிட்டீங்களா நீங்க? நியத்தி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? என் தங்கச்சி கிடைச்சாளா? தெரிஞ்சிச்சுரா. உன் தங்கச்சியை பத்தியும் தெரிஞ்சிருச்சு, அவ பாய் ஃப்ரெண்டை பத்தியும் தெரிஞ்சிருச்சு. என்னடா ஓவரா யோ, பேசிக்கிட்டு? முதல்ல கையாடியா. சார், இவனை என் தங்கச்சியை பத்தி மரியாதையை பேச சொல்லுங்க. இல்லனா இல்லன்னா என்னடா பண்ணுவ? உன்னால எதுவும் செய்ய முடியாது. சார், முதல்ல இவ தங்கச்சி என்ன பண்ணிருக்கான அவன்கிட்ட காட்டுங்க சார். மோகன் சார், உங்க தங்கச்சியை தேடுறதுக்காக நாங்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு டெல்லியில இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சது. இதான் உங்க தங்கச்சியா? இங்க பாருங்க. இது உங்க தங்கச்சி தானே? ஆமா சார், இவன் நியத்தி தான். ஆனா எனக்கு இந்த பையனை தெரியாது. அவளை விட முதல்ல என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சார், எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் தானே சார் நியத்தி மிஸ்ஸிங் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். திலீப் இப்போ உங்க தங்கச்சி பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. குழந்தைய கடத்திட்டாங்கன்னு. சார், சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், ஒரு அம்மா தான் குழந்தை ஏன் சார் திருட போறா? திருடலடா, அவ என் குழந்தைய கொன்னுட்டா. என்ன குடிச்சு குடிச்சு உன் மூளை கெட்டு படிச்சா என்ன? நீத்தி அவ குழந்தைக்காக உயிரை கூட தருவா. அவளுடைய கள்ளக்காதலுக்காக தான் குழந்தைய கொலை துணிஞ்சிருக்கா. மோகன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சார், நீங்க சீக்கிரம் என் தங்கச்சியை தேடி கொடுங்க சார். உங்க எல்லா சந்தேகமும் கிளியர் ஆயிடும் சார். கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்போம். ஆனா as a criminal. கிரிமினலா? சார், எனக்கு நியத்தியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் சார். அவ குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வா, என்ன வேணாலும் செய்வா. இப்போ அது அறிவு வந்ததா? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செய்யறேம்மா. நீங்க எது சொன்னாலும் நான் அதை கண்டிப்பா செய்யறேம்மா. ம் ஆனா என் குழந்தைக்கு மட்டும் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. ம் ம். இங்க பாரு, நீ தொழிலை நல்லபடியா பாத்துக்கிட்டேனா யாருக்கும் எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல. உனக்கு மட்டும் இல்ல, உன் குழந்தைக்குண்ணா. ம் சரி விடு, நான் ஆயுஷுக்கு பால் கொடுத்துட்றேன். இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றிம்மா. ம் ம். இங்க பாருங்க, என்னை இங்க கிட்னாப் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. என் குழந்தை அவங்க கிட்ட இருக்கு. நீங்க நீங்க ப்ளீஸ் எனக்கு உதவி செய்றீங்களா? ப்ளீஸ். ஏய் பாரு, நான் பணம் கொடுத்துருக்கேன், உனக்கு உதவி செய்ய இல்லை, என்ஜாய் பண்றதுக்காக. ஐம் சாரி கண்ணா, என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. நீ உங்க அம்மாவை மன்னிச்சிருன்னு. ஆனா இனிமே உன் அம்மா உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்குவா.
அவங்க எப்படிலாம் சொல்றாங்களோ அப்படிலாம் நான் செய்றேன். யார் கூடலாம் போக சொல்றாங்களோ அவங்க கூடலாம் போறேன். ஆனா உனக்கு சின்ன கஷ்டம் கூட வராம பார்த்தப்ப நான் சத்தியமா சொல்றேன், இது உனக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணா. இந்த ராக்கியை என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மற்ற ராக்கில 2-3 நாள்லயே அறுந்து போயிடும். அதனாலதான் என் அண்ணனுக்கு தங்கத்திலேயே இந்த ராக்கியை வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல அண்ணா, இந்த ராக்கி என்னைக்கு உங்களை காப்பாத்துன்னு சொன்ன, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? இனிமே இந்த ராக்கி எப்பவும் உன்னை பாதுகாக்கும், அதுவும் என் ஆசீர்வாதத்தோட. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது உன் மாமாவோட ராக்கி. அன்னைக்கு மட்டும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நாம இங்க இருந்திருக்க மாட்டோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மோகன் அண்ணன் இந்த உலகத்திலே பெஸ்ட் அண்ணன். அவர் அவருடைய தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்வாரு, என்ன வேணாலும். மேம், என் தங்கச்சியை லாஸ்டா டெல்லியில ஜங்ஷன்ல பாத்திருக்காங்க. அவ ஒரு ஆளோட வண்டியில மீரட்டு பக்கம் போயிருக்கா. இங்க பாருங்க மேம், டெல்லி போலீஸ்ல இருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், இது ஒரு டூரிஸ்ட் காருன்னு தெரிய வருது. எந்த ஆளு இதை வாடகைக்கு எடுத்திருக்கானோ அவ போலி பேப்பரை காட்டியிருக்கா. இதுக்கு மேல எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல மேம். இங்க பாருங்க, இவங்க விருப்பப்பட்டு தான் அந்த ஆள் கூட போயிருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா அவளுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்றீங்க. இல்ல மேம், அவ குழந்தை அவகிட்ட இல்லையே. அதோட நியத்திக்கு அவ குழந்தைன்னா அவளுக்கு உயிர் மேம். மேம், எனக்கு என் தங்கச்சி பத்தி நல்லா தெரியும். அதோட இதுல தெரியறது எதுவுமே உண்மை இல்ல. நீங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் என் தங்கச்சி தேட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம், ப்ளீஸ். இங்க பாருங்க, பல முறை பெண்கள் அவங்க அஃபேர்ல. என் தங்கச்சிக்கு எந்த அஃபைரும் இல்ல மேம். என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும் மேம். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம், ப்ளீஸ். சரி, நான் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். உங்க தங்கச்சியை பத்தி எங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி, நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீடியோ ஆஃப் பண்ணு, நிறுத்து. அட, ஒரு செல்ஃபி தானே எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பணம் வேணா தரேன். நிறைய பணம்னா ஆயுஷோட நிறைய நேரம் இருக்கலாம். உண்மையாவா? நிறைய பணம் தருவீங்களா? கண்டிப்பா தரேன் செல்லம். அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, ஒரு உம்மா கொடு. இங்க சரியா வரல, வா. நீ செம்ம டேரா இருக்க, கொஞ்சம் கூட பயம் இல்லையா? வீடியோ வைரல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? மானத்தை எப்பயோ எழுந்துட்டேன். இனிமே பயந்து என்ன பிரயோஜனம்? நீ வீடியோ எடுத்துக்கோ.
ஏதாவது என் தங்கச்சியை பத்தி தெரிஞ்சுதா? இங்க பாருங்க, எங்க சைடுல எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். விஷயம் தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இம்மீடியட்டா இன்ஃபார்ம் பண்றேன். உனக்கு தெரியாதா? நீ அவன்கிட்ட பேசினியா இல்லையா? அண்ணா ஒரு டீ கொடுங்க. இந்த ராக்கி என்னைக்குமே உன்னை பாதுகாக்க என் ஆசீர்வாதத்தோட. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நான் மறந்துட்டேன். செம்ம செக்ஸியான ஒரு பொண்ணை மீனா பஜார்ல நான் பார்த்தேன். என்ன போஸ்ட் தரா தெரியுமா? அதுவும் தைரியமா பாஸ். இங்க பாரு. ஒரு பொண்ணை இப்படி அவமானப்படுத்தி பாக்குறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? வாய மூடனோ. அவ என்ன உன் தங்கச்சியா? அவ்வளவு ஒருத்தருக்கு தங்கச்சியா இருப்பாள? அதை டெலீட் பண்ணு. டெலீட் பண்ணு. இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்போ உனக்கு காட்டுறேன். ஏய் சண்டை போடாதீங்கப்பா. நிறுத்துங்கப்பா. டீ குடிக்க வந்தியா? பேசாம போய் நிறு. இல்லனா சுடு தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்துறேன். நீங்க உட்காருங்க சார். ஹே ராஜா, ஹாய் ஹலன் கூட சொல்லாம எங்க போயிட்டு இருக்க? வா வா, இன்னைக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வேற இருக்கு. அப்புறமா வா. ஏய் சோஃபியா, நாளைக்கு நான் உன்னை சந்திச்ச தீர்வை நேத்தி. நீ உன் புருஷனுக்கு, அண்ணனுக்கு, குழந்தைக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஹலோ ஹலோ எக்ஸ்பிரஸ் வண்டி. எங்க போயிட்டு இருக்க? எனக்கு அந்த பொண்ணு வேணும். பொண்ணு வேணுமா? கையில படம் இருக்க? இங்க பாரு, எந்த பொண்ணு வேணும்? இல்ல, இப்ப உள்ள போனால அந்த பொண்ணு தான் வேணும். யாரு? சோஃபியாவா? அவ கிடைக்க மாட்டா. ராத்திரி பூரா புக் ஆயிட்டா. நாளைக்கு வேணா வந்து ட்ரை பண்ணி பாரு. சோஃபியாவுக்கு நிறைய டிமாண்டுப்பா. புடி புடி. ப்ளீஸ் இங்க வந்து போயிருங்க அண்ணா, இங்க ஆபத்து அதிகம். அக்கா, சோஃபியா பெரிய ஆள் ஆயிட்டாளா? என்ன டிமாண்ட் அவளுக்கு? சோஃபியா, உன் ஆளு வந்துட்டான் பாரு. வாங்க ஏ ராஜா, நீங்க எனக்காக ரொம்ப ட்ரை பண்ணீங்களாமே. வா, இன்னைக்கு நான் ஒன்னு ட்ரை பண்றேன். வாயா. அண்ணா,
என் அண்ணனை கூப்பிடாத. உன் புருஷன் சொன்னா, போலீஸ் சொல்லிச்சு. ஆனா நான் யார் பேச்சையும் நம்பல. என் தங்கச்சி ஒருத்தனோட ஓடி போயிடுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓடி போய் என்ன கிடைச்சது? உன் பாய் ஃப்ரெண்டு உன்னை எங்க கொண்டு வந்து தள்ளிட்டான்ல? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் பையன் எங்க? நீ அந்த குழந்தை என்ன பண்ணன்னு சொல்லு. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது நான் உன்னை கொன்னு போட்டுருவேன். ஐயோ, முதல்ல என்ன கொண்டு போட்டுருங்க, கொன்னுடுங்க. உன்னால எப்படி நான் இப்படிலாம் யோசிக்க முடியுது? என்னால ஆயுஷ் ஏதாவது செய்ய முடியுமா என்ன? அவனுக்கு ஏதாவது நடக்க விட்டுருவேனா? அப்ப ஆயுஷேக்க நான் உன்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். அதுல நீ ஒருத்தனோட இருந்த. ஆனா ஆயுஷ் உன் கூட இல்ல. ஆமா, சுமி அம்மா ஆயுஷ் என்கிட்ட பிரிச்சுட்டாங்க. ஆமா, நான் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருந்தப்ப திடீர்னு அங்க ஒரு வண்டி வந்தது. முதல்ல ஆயுஷ என் கையில இருந்து வாங்கிட்டு வண்டியில தள்ளிட்டாங்க. வாடா என் செல்லக்குட்டி. வா. ஆயுஷ், ஆயுஷ்! நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா எதுவும் நடக்கலண்ணா. அவன் என்ன ஆயுஷ பார்க்க கூட விடலண்ணா. ஆமா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீ என்னெல்லாம் பாத்தியா எல்லாமே உண்மைதான். நானாதான் விருப்பப்பட்டு அஸ்லாம் கூட போனேன். ஆனா ஏன்னா அஸ்லாம் எனக்கு ஒரு வீடியோ காட்டினா. அதுல சுமி அம்மா கிட்ட ஆயுஷ். அது காட்டி அவன் என் கிட்ட நான் யார்கிட்டயாவது வாயை திறந்து அப்படின்னா நாங்க ஆயுஷ கொன்னுடுவோன்னு சொன்னாங்க. எனக்கு வேற வழியே தெரியலண்ணா, வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுமா. நான் எப்படி உன்னை பத்தி இவ்வளவு தப்பா யோசிச்சேன்? சோஃபியா, சோஃபியா. அண்ணா, அண்ணா நீங்க அங்க போய் உட்காருங்க. அட, டைம் முடிஞ்சது தெரியலையா? சரி அம்மா. யாதவ் சார் வந்துட்டாரே, காத்துக்கிட்டு இருக்காரே. சரிம்மா, இன்னும் 2 நிமிஷம். அண்ணா, நான் போலீஸை கூட்டிட்டு வரேன். நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். வேணா 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 வேணா, நீங்க அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. இவங்களுக்கு எல்லாரையுமே தெரியும். வெளியில வந்திருக்கானே யாதவ், அந்த ஆளு ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ணா. உங்களோட என்னோட ஆயுஷோட உயிருக்கு ஆபத்துனா. அதோட வெளியில ரவுடிங்க பாத்தீங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் கன்ஸ் இருக்குண்ணா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை பறிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையே இல்ல. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. நீ தைரியத்தை இழக்காதம்மா. நான் உன்னை கூடிய சீக்கிரம் இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுவேன். ப்ளீஸ். சரிண்ணா. இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. இதோ வந்துருவா. இதோ. சோஃபியா, யாதவ் சார விஐபி ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்னப்பா, சர்வீஸ் பிடிச்சிருந்ததில்ல? இதெல்லாம் இவங்க எப்படி செய்ய விடுறாங்க? எல்லாம் பணத்துக்காக விளையாடுற விளையாட்டுனா நான் இதெல்லாம் தாங்கிக்கிறதே
சுமி அம்மா சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் என்னால குழந்தையோட ரொம்ப நேரம் இருக்க முடியும். ஆயுஷ் உன் கூட தான் இருக்கானா? ஆமா அண்ணா, அவன் என்னோட தான் இருக்கான், இந்த ரூம்ல. இதை மறைச்சு வச்சுக்க. இங்க இருந்து தப்பிக்க பிளான் போட்டிருக்க. உன்னோட கான்டாக்ட்ல இருப்பேன். ஆனா அண்ணா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வெளியில இருந்து உதவி கிடைக்காம நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. உதவி கிடைக்கும். என் மேல நம்பிக்கை வை. அடடடடடடடா. இந்த வீடே புனிதமாயிடுச்சு. அதுவும் நீங்க திரும்பி வந்ததுனாலதான். புது பொண்ணுங்க செய்யற கொடுமையை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ராஜு சார். புதுசா ஒரு பொண்ணு வந்தான்னா முதல்ல உங்களுக்கு தான் கிடைப்பா. சரி ராஜு சார், இந்த சுமி அம்மாவை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இப்போ நீங்க எதை கேக்குறீங்களோ அது கிடைக்கும். அட கடவுளே, இவனுக்கு ஜுரம் அதிகமா இருக்கே. அம்மா அம்மா, ஆயுஷ்க்கு ஜுரம் அதிகமா இருக்கு. நேத்து நைட்டு பனியில இருந்தானா என்ன? எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். சோஃபியா போ. அம்மா, எனக்கு இன்னைக்கு லீவு. அதுலயும் ஆயுஷ்க்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. அப்ப நான் கிளம்பிட்டா? அட இல்ல இல்ல, நீங்க எதுக்காக போகணும்? ஒரு 2 நிமிஷம் இருங்க. இவன் என்கிட்ட கொடு. இங்க பாரு, ராஜு சாரை கவர் பண்றதுக்கு இது நல்ல நேரம். அவர் திரும்ப வந்திருக்காரு. போ, அவரோட போ. இல்ல இல்லம்மா, குழந்தையால அம்மா இல்லாம எப்படி இருக்க முடியும்? அம்மா, என்னடி சொல்றது காதுல விழல? போ போன்னு சொன்ன. போ. ஓ அஸ்லாம். அக்கா நீங்க உள்ள போங்க சார், போங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இப்பதான் ஜாலியா இருக்கும். குழந்தை அங்க அழுவா, நீ இங்க அழுவடி. விடுங்க. வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, என்னை எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க. ஆனா ப்ளீஸ் என்னை என் குழந்தைகிட்ட போக விடுங்க. நான் உன்னை அடிக்கவும் செய்வேன், இங்க இருந்து போகவும் விட மாட்டேன். ஐயோ, அம்மாவால நான் நிறைய தொல்லை அனுபவிக்க வேண்டியிருக்கேன். வாய மூடிட்டு அமைதியா. நேதி, ஆயுஷோட தயாராரு. போலீஸ் ரைடுக்கு வர போறாங்க. அம்மா, வாய மூடு. அப்போ அண்ணனும் தங்கச்சியும் என்கிட்ட விளையாடி இருக்கீங்க. எனக்கு தெரியாம பிளான் பண்ணிருக்கீங்க. என்ன என் இடத்துல ரெய்டு ஏற்பாடு பண்றியா? என்ன பண்றேன்னு பாரு. டிஐஜிக்கு போன் பண்ணு. ரெய்ட நிறுத்த சொன்னேன்னு சொல்லு. சரிக்கா. ஆடம்பரமா இருக்கிறவங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். இனிமே துபாய் ஷேக்குக்கு நீ அடிமையா இருக்க போற. சந்தையில உன்னை விற்க போற. அழுடி.
செத்தா போதும். ஆனா என் குழந்தைக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் குழந்தை உனக்கு கிடைக்காது. என்னையும் அடிக்க வரா உன்னை. ஏய், ஏய் உனக்கு இவ்வளவு தைரியமா? ஏய், வாடி. ஒண்ணு போயிடு பாரு. அவங்க எல்லாரையும் பிடிங்க. உள்ள யார் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாரையும் பிடிங்க. ஏய், விடு. உனக்கு என்ன பண்றேன் பாரு. அஸ்லாம், நீ ரைட கேன்சல் பண்ணியா இல்லையா? நான் டிஐஜிக்கு ஃபோன் பண்ணங்கா. அப்புறம் ஏன்டா? எல்லாம் போலீஸ்காரங்களும் கரெக்டா இருக்க மாட்டாங்க. யாதவ் மாதிரி ஒரு அதிகாரியா எந்த பெண்களை நீங்க காப்பாத்தணுமோ அவங்களையும் நீங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல. எல்லாரும் இழுத்துட்டு வாங்க. வாடி. விடு விடியா. ஆயுஷ், ஆயுஷ், நீ உங்க மாமா மாதிரியே இருக்கணும்டா. பொண்ணுங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுக்க கூட இவர் தயாராகிடுவாரு. நான் என் ஆயுஷ் அப்படியே ஒன்ன மாதிரியே வளர்க்க போறேன்.